Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 33 அதிகாரம் 19 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய தயை ஒருபோதும் விலகி போகாது. அது நம் மேல் தங்கும். நம் பயத்தை வெற்றியாகவும் நம் துக்கத்தை ஆசீர்வாதமாகவும் மாற்றும். தேவன், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குதத்தம் மோசேக்கு மாத்திரம் உரியதல்ல, அவருடைய பிள்ளைகள் அனைவருக்குமானது. தம்முடைய தயையை அவர் வெறுமனே கடந்து போக மட்டும் செய்ய மாட்டார், அதை நம் மீது ஊற்றுகிறார். நம் தேவன் நல்லவர். யோசபாத், தேவன் நல்லவர், அவரது இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று அறிக்கையிட்டான். எதிரிகள் அவனுக்கு விரோதமாக எழும்பிய போது அவன் தன் கைகளை உயர்த்தினான், பாடகர்களை ஆராதனை செய்யும்படி நடத்தினான். தேவனுடைய தயையை மட்டுமே அறிவித்தான். கர்த்தர் தம் ஜனங்களின் பாடல்களை கனம் பண்ணினார். அவர்கள் சத்துருக்களை அழித்தார். அவர்கள் பயத்தை ஜெயமாக மாற்றினார். தேவன் ஏற்கனவே யுத்தத்தை வென்றுவிட்டமையால் யோசபாத் கொள்ளையை சேகரித்து ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்தான். மெய்யாகவே அவரது இரக்கத்திற்கு முடிவில்லை. தம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதில் அவர் பிரியமாயிருக்கிறார். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று கர்த்தரே கூறியிருக்கிறார். தயையும் இரக்கமும் செழிப்பும் அவருடைய சுபாவமாகும். அவர் பாவத்தை, பயத்தை, உலகை நம்புவதை விட்டு தம்மிடமாய் திரும்பி முழுவதுமாக அர்ப்பணிக்கும்படி அழைக்கிறார். நாம் ஆண்டவரே உம் சித்தமாக கடவது என்று கூறும்போது அவருடைய தயை நம்மேல் வருகிறது. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், கிருபையின் மேல் கிருபை, தயைக்கு மேல் தயை பெறுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. தம் பிள்ளைகள் மேல் தயையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் கிருபையும் முடிவின்றி பாய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவருடைய தயை ஒருபோதும் மாறாது. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவர்கள் மேல் கர்த்தர் தமது இரக்கத்தை ஊற்றுவார். தேவன் பட்சபாதமுள்ளவர் அல்ல. உங்கள் மீது அவர் தமது முகத்தை பிரகாசிக்க செய்வது அவருடைய இரக்கமேயன்றி வேறொன்றுமில்லை. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இயேசு தன் ஓமையை கூறினார். தாழ்மை இரக்கத்திற்கு வழிவகுக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பு வங்கியின் மேலாளர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உள்ள கிளைக்கு அலுவலகத்தை மேற்பார்வையிடுவதற்காக சென்றிருந்தார். அங்கு பணிபுரிகிற அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தனர். ஆனால் ஒரு வாலிப பெண் மாத்திரம் மிகவும் சோகமாய் இருந்தாள். அதை கண்ட அதிகாரி மிகவும் வருத்தமடைந்தார். சிறிது நேரமெடுத்து அவளிடம், ஏன் நீ மிகவும் சோகமாயிருக்கிறாய் என்றார். அதற்கு அவள், என் தகப்பனார் இறந்து விட்டார். நான் தான் என் தாயாரை கவனித்து வருகிறேன். என் வேலையில் பல நேரம் நான் தவறிழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் அதிகாரி என்னை திட்டி வேலையிலிருந்து அனுப்பிவிடுவேன் என்று கூறுகிறார். ஆகையினால் எனக்கு மிகவும் பயமாயிருக்கிறது. இந்த வேலை போனால் என்னால் வாழ முடியாது என்று கூறினாள். அந்த அதிகாரி அவள் மீது மனதுருகியவராய், இனிமேல் நீ தற்காலிக ஊழியராக இருக்க போவதில்லை. நான் உன்னை நிரந்தர பணியாளராய் மாற்றுகிறேன். இனி நீ பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் வேலை செய்யலாம் என்றார். அவள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். ஒரு அதிகாரியின் இரக்கம் அவரிடத்தில் வேலை செய்பவரை எத்தனை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிறது. அவளது இயலாமையை தாழ்மையுடனும் உண்மையாகவும் வெளிப்படுத்தியதால் தன் அதிகாரியின் கண்களில் இரக்கம் கிடைத்தது. நீங்களும் இரட்சகராகிய இயேசுவினிடத்தில் தாழ்மையுடன் உங்கள் பலவீனம் மற்றும் பற்றாக்குறைகளை சொல்லுங்கள். அவர் தமது இரக்கத்தினால் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களை ஒருபோதும் தள்ளாத தேவன். அவரிடத்தில் வாருங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தயையை குறித்த வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய தயையை மோசேயின் முன்பாக கடந்து போக செய்தது போல இன்றைக்கு என் வாழ்விலும் நிரம்பி வழியும்படி செய்யும். ஆண்டவரே, என் பயங்கள், போராட்டங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை உம் பலத்தாலும் என் குறைவுகளை உம்முடைய பூரணத்தினாலும் என் அவநம்பிக்கையை நம்பிக்கையாலும் நிரப்பும். உம்முடைய இரக்கம் என்னை தாங்குவதாக. உம்முடைய ஆசீர்வாதங்கள் பாயட்டும். கிருபையின் மேல் கிருபை உண்டாகட்டும். எனக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர். என் பயத்தை வெற்றியாக மாற்றுவீர் என்று நம்பி யோசபாத்தை போல குரலை உயர்த்தி உம்மை ஆராதிக்க எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய நித்திய தயைக்கு என் வாழ்க்கை சாட்சியாக விளங்கவும் எனக்கு நன்மை செய்வதை ஒருபோதும் நீர் நிறுத்த மாட்டீர் என்ற சத்தியத்தில் நான் இளைப்பாறவும் உதவி செய்யும். நீர் ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நீர் பட்சபாதமுள்ள தேவனல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் பலவீனங்கள், சந்தேகங்கள், பயங்கள், இழப்புகள் யாவையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறேன். என் பாவங்களை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரித்தருளும். உம்முடைய வல்லமையுள்ள பலத்தினால் இவ்வுலகத்தை மேற்கொள்ளும்படி கிருபை அருளும். உம்முடைய அற்புதமான பலனை விசுவாசத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.